சாமிய கூட்டிக்கிட்டு ஆடாத சாமியும் என் கலியறி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமோ என் கலியறி உத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சருவா கருப்பு அடாளுயர விச்சருவாய் அசையாத கீழாட்டிய கருப்பு வெள்ளி புடியருவா ஓடிவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமடிய இந்த எட்டிச்சேரி கிராமத்துக்கு மேமாட்டி ஓடிவா குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா அடே மேலமட கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டாளா தங்கியிருப்பது வட்டாய் உரணி ஆண்டி முனி சத்த தாமது சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த எட்டிச்சேரி கிராமத்திலே ஆண்டி முனி நீ மகடி ஓட்டு விளையாட எத்திரிய சீமானே பாண்டி முனியையா ஒத்த காலே சப்பானியா சப்பானியா ஆனா ஒத்த காலே சப்பானி அவனுக்கு ஒரு காலம் நொட்டியாடா அவன் படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறடா நீ வளர்த்த எத்தி மர ஓடுவா கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா ஐயா மரே அப்பா மரே உனக்கும் ஆசிரியர் எனக்கும் ஆசி கிடைக்கணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் நம்ம எம்ஜிஆர் கோமாளி வந்தாங்க சூப்பர்ங்க ஐ லவ் யூ டீச்சர் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அவரும் அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப ஜாமனே அத்தமாரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் மம்மி மர டாடி மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் மம்மி மாரே டாடி மாரே வணக்கம் உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் வணக்கம்டா உள்ள கொடூரமா இடியப்பம் அந்த இடியப்பம் பண்ணாங்க சார் போய்ப்பு கொஞ்சம் பேசாரு பங்காளி தேங்காய் பால் பாயாசம் இந்த ஊட ஒரு இதற்கு யாரு இது என்ன வாய்க்காலா வாட் ப்ரோ இது என்ன பாதை உண்மையிலே தாய்மார் ரொம்ப சந்தோஷம் தான் பூரா சொந்த பாயை எடுத்துட்டு வந்துட்டிய வருஷம் இந்த பாயை மட்டும் வந்தோம் தான் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் நன்றி ஹலோ விழா கமிட்டி அப்போ விழா கமிட்டி ஐயா உங்களை தாயா வா விழா கமிட்டி தானே என்னத்த கல்யாணம் ஆயிடுச்சா தீபாவளி வந்துருச்சு வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன் அங்கே வைக்க கூடாதுப்பா இங்கே வாங்கிப்போ மண்டல எரிஞ்சு ஓட்டுறேன் எங்கன வெடி வைப்பாங்க எங்கன என்ன வைக்கிறேன்னு தெரியாது கப்ளிங் ஓஸ் அது பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சொல்லு போய் படிக்கப்பா அண்ணன் தீபக் பாண்டி அண்ணன் சொன்னது மாதிரி எல்லாரும் படிக்க படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படி சொல்லு எங்க அன்னைங்கெல்லாம் கை தட்டுது பரவாயில்ல அப்போ வாங்க போய் என்ன எதுவும் பிரச்சனையா முன்னாடி போத்தனம்னா போத்துங்கன்ட்டேன் நீ என்ன வந்து ரேஷன் கடை வந்த மாதிரி நிக்கிற வாட் ப்ரோ ஓகே ப்ரோ அலங்காநல்லூர் வருகை தந்திருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு குருக்கள்
ஸ்ரீதர் ஐயர் அவர்களை வருகவர்கள் வரவேற்கிறார். பெரிய விஷயம். அங்கிருந்து வந்திருக்கா நம்ம ஊரை பார்க்கணும்னு சொல்லி. நன்றி ஐயா. கூட யாக வைக்க நாலு செங்கக்கலை வச்சு இங்கு பப்னாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டியார் சார்பாக கொண்டாடி போட்டப்படுகிறது. அப்பா நான் திரிய கிள்ளி கிள்ளி வைக்கவா? இவன் கிள்ளக்கூடாதுப்பா, பட்டுன்னு வெடிக்கும், திரியோட போம்டா அப்படின்னு போய் ஒரு குனிஞ்சி பயம் பின்னாடி நின்றுவேன். அண்ணாந்து பார்த்திருக்கேன் இவன் சட்டியோட. அப்ப இவன் தொடைய சொல்லிருக்கேன், அப்பா அப்பா. இவன் என்னடா வெண்ணமேனே அப்பா இதுக்குள்ள ஒரு வெடி இருக்குவா. இவன் சொல்லியிருக்கேன், ஏய் அந்த வெடியை வேணா நீ வெயிட்டா, எது பாசில் இருக்க வெடிய சொல்றியான்னு இவன் சொல்ல. அவன் மய விவரமானாள். அப்போ அந்த ஊதுவத்திய கொடு, மோத்தாண்ட போய் கறிக்கட்டியை வாங்கிட்டு வரா. அவங்க ஆத்தா பாவம் பணியாரம் சுட்டு இருந்திருக்கு வெளியே அடுப்புல. தட்டி கொல்லிக்கட்ட கண்ண கண்ண இவன் அதை பின்னாடி ஓடி வந்து சரத்து வச்சிருக்கேன். இவன் ஓடி ஊரணிக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு ஒப்பனை வெளியே இருந்தார். அது அத்தி அப்படின்னு போய் வேறு கட்டிட்ட கொண்டு வந்து அடிச்சு. ஆனா தீக்காயம் பெல்லா காயம்பா தம்பி. ஒரு 7 மாசம் இருக்கும்ல முன்னார. அடுத்த வருஷம் வெடி வைக்கும் போது என்ன பண்ண தெரியுமா? இரும்புல வெல்டிங் வச்சு மாட்டி போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பி விடுறேன். நீ ஒரு விலங்கா பயமே இப்ப இருக்கா இல்லைன்னா அது என்ன பிராயில கொலைய வந்துவ. சாரி குஞ்சு ப்ரோ, சாந்தி பிடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா. என் அன்பு தம்பி, அம்மா பாடல் பாடுவதில் ஒரு சிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தியினே. நாங்க எல்லாருமே அண்ணன் தம்பி ஒரே குடும்பத்தாளுகதான். என்ன எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி மணிகண்டன். அம்மா பாட்டு பாடணும், உங்களைய ஊரா அழுது சேலை நனைஞ்சு வீட்டுக்கு போய் மாத்திட்டு வரணும். சரிண்ணே, பூரா பேத்தி அழுக வை. இந்த தம்பி எங்க அன்னைங்கெல்லாம் உட்காந்துருக்க பூரா பேர் அழுகணும், சட்டிலாம் நனையணும். அப்படி அழுக வரலைன்னா அந்த பாட்டு பாடும் போதே அவனை பாரு அப்படியே கேதம் கேட்கிற மாதிரியா. இது ஒரு கம்பெனி, இதுக்கு நான் ஓனர். இதை நடத்தி நான் அன்பால் என்னை வச்சு நடத்தி நான் பாட முடிஞ்சேன். பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவல் நகரை சேர்ந்த டியா மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு எல்லாத்தையும் அழுக வைக்க மாட்டேன். ஏன் ஒரு 50 கிலோ மிளகாத்தூள் வாங்கி தூவி விடு. அழுகணும், அழுகும் போது நானே சரிண்ணே இந்த பாட்டு. ஹலோ, அருமையான அருமையான நான் பாட்டே பாடலடா. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்திலே. சிக்குவாலா மயிலே ஓகே. தம்பி வந்ததுக்கு என்னைய கூட பெட்ரோலை கொண்ட வேசி என்னைய கொண்டிருக்க. நான் தாயை செத்துறேன். எப்பா என்னன்னே எல்லாரும் எங்க அண்ணன் தம்பி எங்க எப்ப இது என்ன வெடி வைக்க வேணாம் இல்ல. இந்த மை செத்துக்கிட்ட வந்தது வைங்க. இந்த தார்பாய் எரிஞ்சு தெருவுல தக்காளி செத்த கலத்தி வாங்க. ஆந்திராவில் போய் தூம்பிட்டு தெரியும். இருங்க, நான் போய் ஒண்ணு கிடைச்சிட்டு வரேன். சிக்குவாலா இவன் தெரிஞ்ச மாட்டியா? சிக்குவாலா மயிலே ஓகே நாடி பூலே
இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. ஏன் சாமி நீ வெளியே இருந்த இடம் தெரியலையதா? இல்லை, நாடகத்துக்கு வந்தே கேத்து வந்தேன். அழுகிற மாதிரி படத்துல சிக்குவானா, கப்பு கொட்ட விழுந்து நக்குவானா. நினைக்கிறேன் சூப்பர் சூப்பர். முதல் அங்கே வச்சுக்க, இப்போ மேடை ஒட்டி வருது, அடுத்து இங்கே வைப்பீங்க. ஐயா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு குண்டை வீசலாமா ஐயா? யாராவது போற வேணாம் சொல்லுங்க. ப்ரோ இந்த போற ஆளு லைட்டா கீரா நினைச்சு நினைச்சு பத்த வைக்கிற ப்ரோ. பாட்டு பாடுங்க ப்ரோ, சின்ன பாட்டு. உன்னை போலாம பெற்று போட்டா பெற்றாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆராது சொன்னா துயர் தீராது உன்னை போலாம பெற்று போட்டா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சூப்பரியா தங்கா, நீ வாங்குற காசு லெவிக்க. நீ என்ன பண்ண போற? அப்பா பாட்டா? அப்பா பாட்டு இது. அப்பா என்னைக்குமே நமக்கு தீவிரவாதிதான். அம்மா எவ்வளவு ஊட்டி வளர்ச்சி. அப்பா எப்ப பார்த்தாலும் மியூசியம் போயிட்டு எந்த கடுப்பா இருந்தாலும் நம்மள தாண்டா போட்டு அடிப்பாங்க. இன்னும் தெரிஞ்சதா? மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதவத்துவான், கோடிகடி குமரன், பாசத்துக்குரிய கப்ளிங் பட்டி. ஆனா இவனை பார்க்கும் போது நேரத்துலாம் போய் கஞ்சி குடிக்கிறேன் உமட்டுறது. இவன் மண்டியில செவரொட்டி மாதிரியே இருக்கு. அதை பெஞ்சர கட்டத்துல கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை சீப்பார். செல்வம் அடிச்சு கொடுப்பான். போதும் செல்வன், நீ வெத்தலை ஓடு பாய். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட் சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணன் புதுக்கோட்டை ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். நாடக மேடதாக்கா. அப்பா கூட்டத்தை பார்க்கல மனசு கட்டுப்படுத்த முடியலையே. அப்படியா இருக்கு? இவ்வளவு கூட்டத்தை பார்த்தாலே கொஞ்சம் கிடுக்கு புட்டுக்கு புட்டுக்கு கிடுக்கு கிடுக்கு புட்டுக்கு புட்டுக்கு கிடுக்கு கிடுபுடு கிடுகுடு புடு 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 பயமா இருக்குது. இருந்தாலும் அனைவருக்கும் வணக்கம். பக்க மேலே நல்லா நக்கும் வணக்கம் சொல்லுது. வணக்கம் வணக்கம்.
இது ஓனர் எங்க இருக்காங்க? அந்த கீழே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. என்ன நீங்க மட்டும் வயசுக்கு வந்த பிள்ளைங்க மாதிரி இப்படி ஓரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஓரமா உட்காரலக்கா, ஓலையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. செல்லாம் ஹலோ ஹலோ 1 2 3 6 ஐயோ அது செக்ஸ் இல்லக்கா, அது செக் பண்றது. ஹலோ செக் செக் செக். என்னப்பா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு? ஆமா, பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தாலே நமக்கு ஆபத்தாச்சு. சேட்டை பண்ண முடியாதுங்க, சேட்டைய குறைக்கும். அதனால பெண்கள் கூட்டம்ல கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு உட்கார சொல்லுவோமா? கண்ணை மூடி காதை மூடி. அவங்களும் ரசிப்பாங்க, மறைமுகமா ரசிப்பாங்க. அதனால போலாமா? என்னங்க மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் யூடியூப் சேனல் எத்தனை? 1 2 3 எங்க நீங்களும் எடுக்குங்க. அடிச்செல்லாம் நீ யூடியூப் எடுக்கிற மாதிரி தெரியல, வேறையே எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, சைஸ் அந்த மாதிரி அங்க உட்காந்து பாக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆமா, உங்களில் சொல்லி மஞ்ச சட்டை அங்க சொல்றேன்டி செல்லம், பின்னாடி பாருங்கடி, கவனம் எங்க இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. யாரு சேனல்ல போட்டாலும் ஜூம் பண்ணாம போடுங்க, கேமராக்குள்ள அடங்காது. ஏப்பா போலாமா? ஹலோ ஹலோ ஷார்ப்பா வைங்க, வைங்க. பெட்டிக்காருக்கு கொஞ்சம் பேஸ் அதிகமா இருக்கு, அவருக்கும் நல்லா கொஞ்சம் இன்னர். ஏன்னா நானும் பெட்டிக்காரும் இணைந்து நிறைய மேடையில பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா விளையாட்டு விளையாட மாட்டோம்னு சொல்ல வந்தேன். பட் டிக்கெட் என்ன பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. அசோசியேட் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கும். இல்ல 2 பேரும் உதட்டோட உதடு முத்தம் கொடுத்துக்கிட்டோம். பெண்கள் கூட்டம் இருக்கு, இன்னைக்கு நான் அசோசியமா பண்ண மாட்டேன். ரொம்ப அடக்கொடக்கமான பிள்ளை. யூடியூப்ல ஊர்ல காமிச்சு கொடுத்துருக்கியா? யூடியூப்ல திருச்சி விஜய்னு போட்டா போதும், அசிங்கம் பேசாத ஒரே டான்ஸ். சிக்கமா ஒண்ணு மட்டும் நெஞ்சு நீங்க வந்தா மட்டும்தான் இதுக்கு புடு புடு புடுன்னு வாசிக்கிறீங்க. வேற யாருமே இதுக்கு இந்த வெடிய தீபாவளிக்காவது கொடுங்க, ஊர்லயாவது கொண்டு போய் வெடிக்கிறோம். வந்ததுல இருந்து பட்டு பட்டு வெடிச்சுக்கிட்டு சிக்கப்பா பண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள பாடியா நீங்க மட்டும் பாடுங்க. சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு வாயை பிடிச்சி கிழிச்சு விடுங்க. அப்படிதாக்கா பண்ணேன். அது என்ன மியூசிக்கோட பாடக நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிற, மியூசிக்க நிப்பாட்டிட்டு பண்ண வஞ்சம். அது அந்த பக்கம் நாடகம் நடக்குது. என்ன வெடி வெடி இப்ப இந்த வெடியை நிப்பாட்டுற பேசாம இருப்ப. இந்த வெடி வைக்கிறவங்க வெடியை போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. வெடி போடாதீங்க, வெடி போடாதீங்க, ரொம்ப பயமா இருக்கா? செல்லம் செல்லம் வெடி போட்டாங்க மணியண்டா ஞாபகம் வருதா? இல்ல, இந்த வெடி போடுற ஒரு பேர் ஏதாச்சும் சொல்லுங்க. அவர் பேர் என்னங்க? என்ன பேரு? எதையாச்சும் ஒரு பேரை சொல்லிட்டு இருக்காதீங்க, மேடையில நான் சொல்லிவிட்டு அடி வாங்குறதுக்கு. வெடிமுத்து. இந்த வெடியை போடாதீங்க. போடணும்னு நினைக்கிறவங்க காலையில 6 மணிக்கு நாடகம் முடிஞ்சதும் போடுங்க. வந்ததுலேருந்து வெடியை போட்டு எங்க தொழிலை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வாயில விட்டு
மாட்டிருக்கேன். முகரைங்களை பாரு, வாய் நிறைய வெத்தலை பக்கம் வச்சுக்கிட்டு எரிக்கையா ரிஷபிலே. என்னோட ராசி நல்ல ராசி, எப்போது பெரிய ராசி. என்னோட ராசி நல்ல ராசி, எப்போது பெரிய ராசி. அம்மன ராசி முழுக்க பேசி கட்டி வாசி. அம்மன ராசி முழுக்க பேசி கட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, எப்போது பெரிய ராசி. எனக்கு பிடிக்காது. என்ன காரணம்? என்னை எதிர்த்து நிக்கிறவன் எவனா இருந்தாலும் அது இவன் பேரை கேட்டாலே பச்சை அரைச்சு இதுல அப்பன மாதிரி இருக்கும். அவன் சேனல்ல போடு, விஜய் ராதாகிருஷ்ணன் கழுவி கழுவி ஊத்துதுன்னு நேற்று மேடையில பிறந்துகிட்டு வசனம் பேசுறான். எங்க அப்பா யாரு அது? திருச்சி விஜய் உன்னை மேடையில இவ்வளவு வாங்குது, எதுக்கு நாடகத்துக்கு வர? போய் கக்கூசு கழுவு, மானங்கிட்ட புண்ணாக்கு. அப்புறம் வந்த உடனே இங்க அவனோட ரசிகரா இருந்தாலும் சரி, இல்ல அவனோட அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் வந்த என் தொழில பண்ண, இவன் வந்தானே, வந்தவனே திருச்சி விஜய் என் பேரை சொன்னானா இல்லையா? விஜயோட தொட ஒண்ணு இத்த தண்டி இருக்கு, நீ எதுக்கு பூந்துகிட்டு பாக்குற? புண்ணாக்கு வாய பிடிச்சு கிழிச்சுன்னு சொல்லி வைங்க. உங்களுக்காக பாக்குறேன், இல்லன்னா இவெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். வெள்ளவாடா பே புண்ணாக்கு எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் அக்கா போட்டு நக்காங்குவான். மானங்கிட்ட பீத்தி நிப்பாய கிளிட்டுங்கிற. இன்னைக்கு திருச்சி விஜய் சிமெண்ட் மூட்டை கிளியுதா இல்ல எம்கேஆர் அந்த வத்த சூத்தி பயலுக்கு கிளியுதான்னு பாப்போம். ஒரு பேரா வச்சிருக்கான் சிமெண்ட் மூட்டை, மாடு, அப்புறம் இன்னொன்னு ஜெசி மாடு, கிரு மாடு. அப்படிங்களா எனக்கு வைக்கல, கமாண்ட்லயே போடுறீங்க. அதனால இந்த பேரெல்லாம் வச்ச எம்கேஆருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல உண்டு. என்ன உண்டு? இன்னைக்கு அவனா நானா ஒண்ணு, இன்னைக்கு அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல இன்னொரு முன்ன பையன் வந்திருக்கானே, அவன் வீரமணி பேர். வீரமணி, அவன் பேரு சாமி பேரா போச்சு, இவன் பேரு சாமி பேரு. வீரமணி இவர்களை சந்திப்பதற்கு முன்பதாக பாட சொல்லுங்கள். நீதி செத்து போச்சா? அப்புறமா பாடுறடி செல்ல உனக்காக கண்டிப்பா. இப்ப நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. ஓஹோ, உங்களுக்கு சொல்லித்தர அவனை கூப்பிடுங்க, நான் கூப்பிட மாட்டேன்.
அழகை பார், அவன் சொல்லை பார், அவன் உடையை பார். அவன் தொட்டு கும்பிட்ட அழகை பார். இது 100 வேலை பார். ஏன்டா? ஏய், ஒண்ணும் செய்ய முடியாதுடா. ஏன்டா முண்டை ஓடிவிட்டது வந்து அவ காலக்கெல்லாம் உதப்பிட்டான்னா 3 வருஷம் ஆகப்பட புண்ணால. ஏப்பா மாட்டு சந்தையா? என்னடா என்ன? ஏய், தொட்டுக்கிட்டு பேசுனா உனக்கு மரியாதை தான். தலையில பேசுறேன். அவ ஒரே போட்டு வரவா? பேசுறேன் தலையில பேசுறேன். மாடு 2 மதுரை வெள்ள மடிக்க 2 தஞ்சாவூர் குட்டி 2 உப்பாவாட உள்ளவா அது நட போகையில நான் வார முன்வையில ஆத்தாடி முத்தர கவுச்சி தாங்கலையே. இந்த பிறகு திணி முண்டை கருங்கல் கிட்ட மண்டையில அடிச்சு விட்டாலே. ஏண்டா அதே ஏதோ லூசு பயிர்மேனே மடுவு கிட்ட மண்டையில ஆடு ஏற வந்து மனசாலு மேல. ஆனா நீ டங்கு நடிச்சல அதுக்கு என் தம்பி சொன்னேன் பாரு எம்கேஆர் வா. எம்கேஆர் இதுலயா வாழ்றான் தம்பி? அப்படி சொல்ற தூத்து ஊத்தி பையமேனே. ஊத்து ஊத்தி போயிடா. அடே தம்பி, அவனுக்கு நம்ம இங்க வாடா. நீ வேணா 1/2 மணி நேரம் கட்டி பிடி, நான் திருவள்ளுவர் இங்க வாடா. அடே நீ குறைக்காரனே செத்து போவேன் நீங்க வர. ஆனா விட மாட்டேன். கட்ட உள்ள விட்ட உள்ள கருகம்மா நீ போட்ட உள்ள குச குச போட்டு விட்டுறாத. அலி ஒன்னழகு பின்னழகு நல்ல முகத்தழகு வாழகு. அங்கிள் அங்கிள் இந்த ஆண்டி காதலே செய்யறாங்க. தலைவா வந்தோடனே சுடங்கிட்டே தலைவா. லப்புலிங்கி லப்புலிங்கி பாடு முண்டை லப்புலிங்கி லப்புலிங்கி தலைவா. கப்புலிக்கு நல்லா செய். அப்பாடா பூச்சி பொண்ணு சரியாச்சு. ஏலே இவன் என்னடா பட்டையில வேலை செஞ்சவன் மூலமா நங்கு நங்கு நடிக்கிற. ஏய் பரிதி போய் மேல ஒரு அளவுதான். என்னடா சூட்டு ஒட்டி என்ன? கம்பு கூட்டுல வச்சு தொட்டு வச்சுருவேன். நான் அதுல போட்டு காரி துப்பிடுவேன். நான் நீட்டிக்கிட்டு அடிச்சு விடுவேன். நான் சுருட்டிக்கிட்டு அடிப்பேன். அதல்ல வார்த்தை செய்ய எட்டிச்சேரி சீமாட்டா நட்டுக்கிறவே இல்லடா. ஏய் பேச்ச விடு. தமிழ் செக்ஸ் வீடியோ எப்படி எப்படி வக்காடி? ஏன் அண்ணன் தம்பி இருக்கட்டும். அவனுக்கு அண்ணன் தம்பி, எனக்கு மாமா கொழுந்தனாரு. கொழுந்தனாரு தானே? பிறந்த வயிறுதான் வேற. ஆனா பிறவி எல்லாரும் பெரிய பங்க சித்தப்பாங்க. நாங்களாம் மாமா மாமா மாமா. அதான் பொம்பளை எல்லாம் விளக்க மாதிரி கொண்டு அடிக்கிறாங்க. சாணியை கரைச்சு கூட கொண்டு வந்து ஊத்துங்க, கழுவிக்குவேன். அவவே பொண்ணு அடைக்காம தெரியும். அங்க போய் வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. வேலையே அதாங்க. எல்லாத்தையும் நான் கிளப்பி விடுற வேலை எனக்கு. 12 மணி ஆச்சுனால எல்லாத்துக்கும் நீர் கசிவு ஏற்படுத்துறது என்னுடைய வேலை. அப்ப ஆளுக்கு மட்டும் அடிச்சு விடு. மிருதகத்தை கைரேகை அழிஞ்சிடும் ராதா. அது மட்டும் செய்ய மாட்டேன். கைரேகை அழியாம இருக்க மண்ணை தேய்ச்சுக்க. லைட்டை நிப்பாட்டு வா. ஏய் இவர் இந்நேரத்துல ஒருத்தன் வீடியோ கால் பேசுறானா தொங்காசு யாரு தொங்காசு பயலு கட்டா தூரமா ஆம்பளையா தாடிக்கார மாமாவா? அது அங்க படுத்து கிடக்க. என்னன்னா நெஞ்சுக்கு பாவாடை கட்டி படுத்து கிடக்கியா? நெஞ்சு பாவாடா பயலு கட்டா. நீ என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவ? ஒரே மூவ்மெண்ட் தான் நான் பண்ணுவேன். நான் பண்ற மூவ்மெண்ட் உங்களால பண்ண முடியுமா? அவன் பண்ணுவான். யாரு? அதான் பிள்ளைங்கோ பண்ணுவாமா? நான் பண்ற மூவ்மெண்ட் பண்றீங்களா? எங்க இப்ப பாரு. மணியரா குட்டி தூக்கம் போச்சுடி. நேத்து
போச்சுடி வெறி கொண்டு என்னது ரொம்ப பொம்பளை கலைவா போலடா இந்த பிள்ளை நேத்து ராத்திரி அவன் மாசி மாசம் மல்லாண்ட பொண்ணு மாமன் உனக்குதானே நாளை என்னை நான் காத்தது மாமன் உனக்குதானே பூவோடு கட்டின் கேமராமேன் கட்டின் ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுங்க ரெண்டு பேரும் டச் பண்ணாதான் என் குடும்பத்துல கிளம்பிருச்சு காலையில சம்பளம் தர மாட்டேன் முதுகுத்துல சூம்பி எடுத்துறீங்க சம்பளம் கொடுத்தா அதை செய்யணுமா கோளிரண்டு முழிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சிருக்கு ராக்கோளிரண்டு முழிச்சிருக்கு கண்ணு மூடாம தவிச்சிருக்கு கேமரா கட்டின் என்னத்தடா இங்க கட்டி போட சொல்ற என் குடும்பம் எரிய போகுதுடா தம்பி தண்ணியா நினைச்சு செருப்பேன் அண்ணே நல்லா இருக்குன்னு என்ன இருக்கும் பாரு டான்ஸ் நல்லா இருக்கிறாதா நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா உன் பொண்டாட்டி சந்தேகப்படுவோம் நம்ம இப்படி செஞ்சோம்னா சந்தேகப்படாது இடியப்ப மயிரப்பம் இருடா புளிய தாண்டா கட்டதே அண்ணே பித்தளை மடிச்சு கொடு மாமா நான் எப்பயுமே டீசென்டான ஆளு. எப்படி செய்ய விட்டு செய்வியா? இருடா டேய் ப்ரோ, நான் ஒன்றும் செக்ஸ் படத்தை கொள்ள ப்ரோ, நாடகம். மேடம், லேடிஸ் நீங்க பண்ணா ஆண்கள் சிரிப்பாங்க. நான் வந்து உங்க ஜாக்கெட் அவுக்க கொஞ்ச நேரம் நல்ல ஆம்பளை அவுக்க முடியாது. சேச்சி போய் வர சொல்லியிருக்கேன். நல்ல ஆம்பளை திருச்சி விஜய யாரா கேட்டாங்களே, எல்லாரும் சிமுட்டு முட்டை கிளிய போறா. எங்க கிளிய வைக்க சொல்லுங்க பாப்போம். அவன் காங்கிரட்ட போட்டா சிமெண்ட் மூடைய கிளிய வைப்பான். அப்படி சொல்லு சிங்கம். நல்ல ஆம்பளை. இன்னைக்கு இந்த மேடையில திருச்சி விஜய நீ ஜெயிச்சிட்ட ராதாகிருஷ்ணா, உனக்கு நான் அடிமடா. என்கிட்ட பேசின உங்களைய ஊரா இப்ப வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வீட்டுல படுத்து கிடக்காவ. நீங்க பெரிய ஆளா இருங்க விஜி. நீ பெரிய ஆளா இருந்து என்ன பண்ணுவ? நாங்க ஆம்பளை அவ்வளவு தூரத்துக்கு நாங்க ஊத்தையும் கிடையாது. நீங்க பூரா நாங்க பூரா ஜிக்கிய குட்டியங்க தம்பி. சரி இரு, கை கட்டிக்கங்க. புளு புளு புளுன்னு அத்தா பொம்பளையால சொல்றேன் அத்தா. ஆம்பளை போய் நாங்கெல்லாம் சாதிச்சோம்னு சொல்றோம், அது பெரிய சாதனை இல்ல அத்தா. இந்த மேடையில இந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய மானத்தை கூட பெருசா நினைக்காம குடும்ப கஷ்டத்துக்காக குடும்பத்தை காப்பாத்தணும் வயிற்றுக்காக வருது பாருங்க. இதுக்குதான் பெரிய ஆள் அத்தா. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படித்தாத்தா கலை ரசனையோட ரசிப்போமா தவிர ரப்பு அடிக்கணும்னு நினைக்க. ஆமா, மேடையில போட்டு குண்டியதான் பண்ண. அது தம்பி நோ கமாண்ட்ஸ். அது இல்ல, நல்லா உள்ளங்கல்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் பாரு. அது மட்டுமா பெருசு? எதுக்காக பின்னாடி சிமெண்ட் மூடைய பிணையறா? ஏன்னா சிமெண்ட் மூட கட்டி சேர்ந்து போவேன். சரி, அதனால பிணைஞ்சி கரைக்கிறீங்களா? நாளைக்கு ஏதாவது செலங்கெல்லாம் யாருக்கு? ஏ விஜி. ஏ விஜிங்க. ஹலோ, விழா கமிட்டியா ஆள் வச்சு அடிக்க பாக்குறீங்களா? பொம்பளை என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? மேடையில பேரை சொல்லி கூப்பிட்டா 32 பள்ளி கழட்டி 70 பேர்த்த வரிசையா நிக்க வச்சு உன்னை பேக் ஷாட் அடிச்சு 25 பேர் பத்தாது 100 பேரை கூப்பிடு. உன் கவட்ல புசுவானத்தை வச்சு விட்டுருவேன். நான் உன் வாயில புசுவ போட்டுருவேன். பரவாயில்ல, மோந்து வைப்பேன். ஆம்பளையோட பொம்பளை எதை சாதிச்ச? பொம்பளை நாங்க புள்ள பெப்போம். எங்க நீ பெத்துக்கா
நீ புள்ள பப்ப, நான் புள்ள போட்டுக்கிட்டே அடிக்கிறேன். புள்ள போட்டுட்டு அடிக்கிற, தண்ணிய போட்டு குப்புற கிடக்குற, நாங்க அடிச்சு தொலைய வேண்டியதா இருக்குது. ஏன் ஆம்பளை குப்புற படுக்கிறேன் தண்ணிய போட்டு? எங்க கிடக்குறீங்க? அப்ப தண்ணிய போட்டு ஏன் குப்புற கிடக்குறான்னா சார்ஜ் ஏத்துறான். சார்ஜ் ஏத்தி குளிச்ச. அந்த காலத்துல 10 புள்ள கொடுத்தா, இப்ப ஒத்த புள்ள கொடுக்கற இந்த தெம்பு தெடகாத்திரம் இல்ல. நாங்க மான மரியாதை போயிடக்கூடாது, புள்ள பத்துக்கு தெரியும். அந்த சார்ஜ் ஏறினா தான் உன் மண்டை புண்ணு ஆடும். ஆமா, மண்டை புள்ள கூட நக்குவ போ. நக்க மாட்டான், ஆள் வந்துரும். அண்ணே கரண்ட் போயிடுச்சுன்னா எப்பனே சார்ஜ் ஏத்துவேன்? வீட்டுல விளக்க பொருத்தி அடிப்போம். ஏலே பிறைத்திரு பேப்பைய மேனே. ஆனா இந்த பிள்ளையெல்லாம் கட்டின புருஷே இல்ல ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் நைட்லாம் போனா 3 வருஷம் ஆகும். பெரட்டி கண்டுபிடிக்கிறவங்கள விட பெரட்டிட்டாலும் புல்லு புல்லு கட்டிய நொறுக்கிறோட. அப்ப இந்த பேப்பைய தடவிருக்காம வேன்ல வரையில அதேதான் வேலை. ஏலே இருடா தலைவா உன்னை போட்டு தொலைவாங்க. தலைவாங்க உங்களுக்கு அரைச்சு வாயில ஊத்த. ஆனா தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க. சரக்கு பேர் இல்லையா? 145. என்ன தொண்டா கீரை முட்டை. ஏன் ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை, ஏன் பொம்பளை என்னைக்குமே பொம்பளை? லேடிஸ் தான். ஆம்பளை என்ன லேசனாலா? அப்ப பொம்பளைங்க நாங்க என்ன மட்டமானவங்கள? பேசு. இந்நாட்டின் கண்கள் பெண்கள் சொல்லி இருக்காங்க. பேசுறா டேய், பேசு பேசு. 2 பேரும் அடிச்சு பேசு. நீ வந்து அடிச்சுடுவா. உனக்கு எப்படி அடிக்க முடியும்? அவன் தான் அடிப்பான். ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்னைய கூப்பிடுவியா நீங்க? ஏன் ஆம்பளைக்கு பேரு ஆம்பளை, ஏன் பொம்பளைக்கு பேரு பொம்பளை? முதலுறவு கொண்டு வரோம். எதுக்கு 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 முதலுறவு கொண்டு வரோம்? சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, படம் எங்கனே ஓடுது? எந்த பொம்பளையாவது முதல்வர்கள் அப்படி கத்துவாளடா? நீங்க சொன்னோனே எனக்கு உணர்ச்சி தோண்டிருச்சு. ஊருக்காரன் பூரா அருவா கம்போட வந்துருவேன், சக்க புடிச்சு நெரிக்கிறான். என்ன காரணம்? இப்பதான் வெடி சத்தமே நின்றுருக்கு நான் வந்து போட்டதுனால. ஏன் ஆம்பளைன்னு விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. நீ பொம்பளை, நீங்க அவன் ஆம்பளை. கைதட்டலாம், அவ்வளவுதான். சென்சார்ல கட் பண்ணி அவ்வளவுதான், கட் பண்ணியாச்சு. எல்லாரும் இருக்கும். பேசுறீ முண்டை. பேசுற நீ பீத்திரி. 4 பேர் இருந்துச்சு, வீட்டுக்கு போகலாம். வந்து கடமாட மாதிரி அடிச்சுட்டு இருக்க பாத்துருக்கல கப்பலிங் முண்டை. இங்க வர சொல்லு, பக்க மேலத்தை மட்டும் கீழே இறங்க சொல்லு. காலையில உளுந்த வடை கேப்பையிலடா, கம்பு கூட்டு மசுரை தெரிஞ்சு. எங்க ராதாகிருஷ்ணன் மேல நான் கையை வைக்க, பக்க மேல எங்க மேல கையை வைப்பா. உலகத்திலே தாஜ்மஹால் கடை என்று தமிழகத்துல என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படி சொல்ற அவன் தான் சப்ளையர். டாஸ்மாக் கடையிலே ஆண் சிங்கங்கள் குடிப்பதனாலதான் பெண்களுக்கு அத்தனை செய்கிறது அரசாங்கம். என்ன செய்யுது? டைமண்ட் ரம்மு, பத்தாடி லெமன், ஓகா ஓட்டா நோக்கா ஓட்டா. ஏன் தண்ணி அடிச்சவே ஊரே நக்குறேன்? கருமா தண்ணி அடிச்சு உன் மண்டையை நக்க வேண்டியதானே, எதுக்கு ஊரே நக்குற? அவன் மண்டையை அவன் நக்க முடியாது. என்ன சொல்ற? வாயில எதுவும் போயிருக்கு. அவ்வளவுதான், நானே கட் பண்ணிக்கிறேன். அப்ப நானும் அதே மாதிரி என்னோட மீனிங் பூரா எங்க அண்ணன் தம்பிகள் தெரியும். அப்ப எனக்கும் விஜய் அடுத்த மேடையில நான் கொண்டது சென்ட்ரல் சாவி அடுத்த மேடையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. வாடகை தெரியுமே, நான் கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் தடை வைக்கிறேன். கொடுக்குற சம்பளத்துக்கு போட்டு தடவுவேன். செய்யவா? அண்ணே மொத்தம் கொடுக்கவா? எதுல கொடுக்கப்பா? கொண்டியில. ஏலே அவங்களுக்கு நம்ம இருக்கு போலியாடா? அப்படிலாம் என்ன நம்ம நம்மன்னா? நான் டீசென்டான ஆளுப்பா. ஐயே நானும் ரொம்ப டீசென்டான, அசிங்கமே நான் பேசவே மாட்டேன். வந்து பேசுறேனா? விஜய் உனக்காக இன்னைக்கு புதுசா நீக்குறக்காரனை கூட்டி. எவன்டா அவன்? நீ நீக்குறக்காரனை இறக்கு, கேரளாக்காரனை இறக்கு, ஆந்திராக்காரனை இறக்கு, எத்தனை பேர் வந்தாலும் இதுக்குள் சமந்து போயிடுவேன். இப்போ ஸ்டாம்ப் அப்பயும் பாருங்க. ஆனா வெளியே வந்தவன எங்க அண்ணன் தம்பி பூராமே சிரிப்பாங்க. அப்படியா? உண்மையிலேயே வந்துட்டான் பாரு. வரட்டு பாப்போம். எவன்டாவன்? தைரியமா எதுக்குறவன் எவன்? அவன்
வண்டியோடு கம்மாய்க்குள்ளே ஒன்றியாக போகாதடி பாண்டிமுடி கோயில் என் கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருவான் என் ஒட்டான ஊமலகே வண்டி ஊரு கம்மாக்குள்ளே ஒண்டியாக போராடடி அண்ணே என்ன நீங்க உட்கார மாதிரியா இருக்காண்ணே ஹலோ ஹலோ வாங்க ராதவோல் கிருஷ்ணன் ராதவோல் கிருஷ்ணன் ராதவோல் கிருஷ்ணன் ஓ முண்ட கரடி முண்ட கிருஷ்ணன் ராதவோல் கிருஷ்ணன் அது செய்யலங்க நீர் கசிவு ஓ கொச்சி கொச்சியிலே விச்சி கொச்சியா அதே நீ கொச்சியை பார்க்க ஆசைப்படுது நல்லா பாரு இங்க என்ன நடக்குது அது நல்லா நக்கும் இங்க என்ன நடக்குது நாடகம் சார் நாடகம் அப்ப இந்த புள்ள என் காசை கொடுத்து கட்டாளி பண்ணி தேடி பாக்குறேன் சரி நாடகம் மண்டி போடவா ஏய் வண்டி படும் அப்படியா ஏய் நல்லா செய்யும் சார் ராதவன் கிருஷ்ணன் நான் ரெண்டு குத்து குத்தி கேட்டுமா ஓகே அங்கே போய் பேக்க வை அவன் பேக்க திட்டு 300 ரூபாய் சத்தியமா குடிப்பியா இல்லை ஓடா பேண்ட மாத்திரம் ஓத மாதிரி கள்ளி பாம்பு காட்டுக்குள்ள பாடிங்க சின்ன புள்ள கள்ளி பாம்பு காட்டுக்குள்ள பாடிங்க சின்ன புள்ள ஒன்னா குத்த போறாடி இப்போ ராதாகிருஷ்ண பார்க்க போறாடி ஓரின சேர்க்க முண்டை அவர் ஆடையில பெருச்சாளி தூங்குது எங்க போயிட்டு அதிரசத்தை குடிச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் வரவங்களுக்கு அவன் என்னடா பெட்பாடி மாதிரி எடுத்துட்டு போறேன் ஒரு உத்துதே 100 ரூபா போ பண்ணையம் பூரா அவன் செஞ்சுட்டு போறேன் கடைசியில தடை இல்லாம இதே வேலைதான் வர்றவங்க பூரா செய்ய விட்டு நீ வேடிக்கை பார்க்கறது எல்லாரும் நல்லா இருக்க நான் வளரேன் அப்படி ஒரு சிறந்த மாமா ஓப்போ தலைமசல் போற விளக்கமான மாதிரி ஏலே இவனை இவனை போ சொல்லி நான் ஆரம்பிச்சு எட்டி எட்டி என்ன பார்க்கல கழுத்து ஒடிக்குது வண்டி போட நீ ஏய் என்ன பிச்சி உன் வயசுக்கு அவனை போட்டு அடிச்சு ஏங்க வர்றவங்களை பூரா இப்படி சொன்னா யாரதான் அடிக்கிறது சீரான என் செம்பக்கரு 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 என்ன மேடம் உங்க உடம்புல கோமியம் வருது அந்த கோமியம் இல்லை அது ஸ்ப்ரே அவன் டெய்லி தொட்டு தான் கும்பிட்டு என்னைக்கு செய்ய மாட்டான் ஆமா, நீங்க ஆடையில பெருச்சாளி துருதுருச்சு நான் பார்த்தேன் பெருச்சாளி துணுச்சா எந்த பெருச்சாளி அது சுண்டலி பெருச்சாளி கிடையாது நான் குத்தவா குத்துங்க நிஜமா குத்துங்க மரியாதை தெரியுது என்ன செய்யறேன் அப்படி ரெண்டு பேர் போய் எதிர பத்தி எந்திர வந்து பாட்டு யானை ஏறி நெஞ்சில வீச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஓடி சேர்த்து coupling miss, I was the teacher. Coupling miss, bro. Just miss. இப்ப நீங்க செய்யறீங்களா பாட்டி எங்க இருந்தவுள்ள நாளாக வரக்கவுள்ள ஓடி எங்கருந்தவுள்ள நாளாக வரக்கவுள்ள பாடி பாடி எங்க இருந்தவுள்ள ஆண்டி நாளாக வரக்கவுள்ள அலி போல கல்லி நான் வந்த போல கல்லி ரொம்ப
வச்சிருக்காங்கண்ணே. ஏய் அது இல்ல ப்ரோ, நாக் போடு. இதே மாதிரி தினைக்கு ஒரு புள்ளி செட் பண்ணி விடுறியா? அந்த அங்கிள் என்னை மாமா சொல்றாரு. அண்ணே டெய்லி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு பிள்ளைய கட்டி பிடிக்க விடுறியே. நாங்க 4 பேர் எதுக்கு தானே வந்திருக்கோம்? எங்களுக்கு ராத்திரி செட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்னா அவனை முயற்சி பண்ணு. உண்மையாலுமே உனக்கு பரந்த மனசு, எல்லாத்துக்கும் நாடகம் கொடுக்கற, கை நிறைய சம்பளம் தர, அவன் சொன்ன மாதிரி தினமும் ஒரு பிள்ளைய அது செய்யக்கூடாது, சிறுப்பு அடிச்சு விடுறேன். அப்ப நீங்க செய்யுங்க. டெய்லி ஒரு பிள்ளையெல்லாம் வந்து செய்யக்கூடாது. நீங்க செய்யாம இருந்தா அப்ப கூட வந்து நான் தான் செய்யணும். எது 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 பாட்ட மறந்துட்டான். இவங்களோட சேர்ந்து எனக்கு எதுக்கு பிடிச்சிருச்சு. ஏது 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 மைசெட்டு பேரு சேது. ஏது 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 மைசெட்டு பேரு சேது. சொந்த காலா இந்த வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். வாடகை 10 ரூபா கொடுத்து வரிக்கு இருக்கு வாங்கிட்டு வந்து. பாரு இப்படியே வேண்டாம், தினமும் பாருயா தொட்டியா சட்டு சட்டு வேலைய முடிக்க. அட வேண்டாம். சீரியஸா அடிச்சுக்காதீங்க. அடிக்கிறான்டா. எப்படிப்பட்ட புள்ளைய கொடுத்திருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? எப்படிப்பட்ட புள்ளைய கொடுத்திருக்காங்க? ஊருக்கார எவ்வளவு பெரிய புள்ளைய கொடுத்திருக்காங்க? ஓட்டமா முடிச்ச மாட்டல. அதான் அவன் மண்டையை பார்த்தா அவன் பயந்து வருறான். இன்றப்ப சொல்றான் 2000 போயிடுவாங்க. எனக்கு 2000 பத்தில 100 ரூபாய். தீய 42 நத்தத்துல கொடுத்த 1500 தான் கிளிக்கிறாங்க. அவன் சொன்னாரு, அவன் சொன்ன மாதிரி இப்படி செய்யல. உன்னே தாண்டி மயிர் மாதிரி சரிடா, இப்ப வந்தவன் எப்படி போட்டு அடிக்கிறான். நீ தாண்டி உன்னை ஏறி விட்டு அந்த காண்டாம துரோகம் பண்ணுவேன். ஒரு அளவு அம்மையில அடிக்கணும் பேப்பர். நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். குத்தல இப்போ குத்துங்க ஏச்சப்பா. குத்துறடி குத்துறடி ஆட்டலையா குத்துறடி. அண்ணே உண்மையிலே வாயை கடிச்சுக்கிறாங்க. எப்பத்தான் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ? நம்ம கடை வீதி முதுவை வந்து அலசிக்கிட்டாங்க. நான் முடியாட்டாலும் என் சிங்கத்தை பூரா கூப்பிடுவேன். சென்றிங் பலாமரம் இருக்காண்டாங்க. அவன் தடைகிட்டு இருக்கான். நான் ஒண்ணும் செய்ய முடியாது சித்தப்பு. ஏய் திரு பேப்பை மேனே, உன் மரும யூடியூப்ல பார்த்துட்டு என்னைய 2 தடவை ஊதாங்கல்ல வெதர்ல அடிக்க தெரிஞ்சா. பரவாயில்ல, இனிமே அந்த வெதர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, புள்ள பத்துட்டீங்கல்ல. அதுலயும் சின்ன பொம்பளையா இருந்தா பரவாயில்ல. இப்ப பாரு எத்த தண்டி இதுதான். அதனால என்ன, ஒரு நாளைக்காவது நீங்க அடுத்த மேடையில உனக்கா நான் கவக்கம் போட்டிட்டு வரல. நல்ல ஆம்பளை செய்யுன்னு. ஏன்னா இந்த வெதர்ல போட்டானே. இல்ல எனக்கு முன்னாடியே பின்னாடி அடிக்கவே வந்தியா? இருடா ஒண்ணு மாரியம்மன் கோயில மண்ணவாரி தூத்துறேன். இந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? பின்னாடியே செய்யாத ஒரு வாட்டி முன்னாடி செய்ய. இங்க வேணாம், முதுகுத்துல ரூம் போட்டு தரேன். மண்டி போடவா? அடுத்த வாட்டி மண்டி போட. இப்ப நீங்க கொடுங்க. இது என்ன மசரா கலப்ப மாதிரியே பார்க்க நான் கையை அடிக்குது. ஆனா உடம்பு பழுக்க வச்சு கைய அடிக்குது. வீரமணி அண்ணன் வந்து வயசுல மூத்த ஆளு 21. அவன் செய்யல, நீ செய்யட்டா. சீக்கிரம் செய்யுங்க, சீக்கிரம். மொத்த வாயிலே வச்சு தெரிச்சு அது செய்யக்கூடாது. இதுக்குத்தான் சின்ன ஆளுகளே கூட்டு வந்து ஒரு நாள் நடிக்க விட்டேன். இவனை எப்படியே வர சொல்லி விட்டேன். இந்த அண்ணே எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைங்க. ஓமுண்ட
இல்லண்ணே இந்த வெதர்லாம் குட்டையாண்ணே. அவனை பிதுக்கிட்டு போறான். கரெக்ட் காமிடா அவங்ககிட்ட. போடு போடு எனக்காயா எனது நல்ல எனது வருவதையா தன்னை நானே. அது இருக்கிற சித்த தண்டி நீ என்ன இப்படி இப்படி பிடிக்கிற புடிச்சல நறுக்கி உனக்கு மரியாதைடா. ஏய் அப்படி சொல்லாதடா டேய். சம்பளம் தர வேண்டாம் அப்படி சொல்லாத. எனக்கு சம்பளம் முக்கியம் இல்ல, சம்பளம் தான் முக்கியம். புடிச்சனால புடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பிடிக்கிறா அப்படி கத்தான புள்ள வெளிய வந்து அண்ணே இது கொடிய மிருகம்னே. புடி இது மிருகம் இல்ல, இந்த மயில் சத்தம் போடும். இப்ப நீ பிடிக்கல புடிச்சு காட்டுங்க ஒரு நான் புடிச்சு காட்டவா? சண்டாலியே சதிகாரியே உன்னை பார்த்ததுமே நின்று கூட தெரிந்து கொண்டு ஒரு குணவதிக மனசை துண்டுலாக மனசை ரெண்டியாக நீயும் கேட்டு பதிவிடு. சட்டாளியே அதிகாரியே ஆட்டு சந்தைக்கு மாத்தி வந்துட்டோமா என்ன? ஏலே அவன் பாட்டுக்கு நல்லவனை கத்தி அடிக்க வச்சு சூப்பரா இருக்குனே. இன்னொரு வாட்டி அவன் போய் அந்த பிள்ளைகிட்ட பிடித்தான் நின்றான். இவன் தம்பி பல்ல அலசிக்கிட்டு எச்சி ஊத்தி போயிடுறேன். ரெண்டு பேருமே மனுஷனுக்கே பறக்கல. இவர் செம்புரியாடு, அவன் காக்கடா வெள்ளாடு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நாட்டல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல பிள்ளைங்க. தொட்டு கும்பிட்டு போவான் தினமும். இப்பதான் கபடி கோட தொட்டு போடுற. நீ எப்ப கபடியை தொட்டு எப்ப டாடி அடிக்க போற? ஆளை மண்டை பாரு. ஆங்குற ஊங்குற இவனை புடிச்சு போடு. கேட்கலையா? ஆங்குற ஊங்குற அவனை புடிச்சு ஆங்குற ஊங்குற இவனை புடிச்சு. இங்க வாங்கல அண்ணே, எங்க சுத்தி போனாலும் கிரீஷ தெரிய போறேன் ரோடு. யானே ஏலே என்னடா இது? காசும் கொடுத்து வேலை ஏய் நீ எப்படி தெரியுமா இருக்க? புது மாப்பிள்ளைக்கு புடிச்சா குஞ்சு எத்தனை எனக்கு பேசி எட்டுது. நான் பயந்ததே இல்லடா, நான் பெரிய கோடாங்கடா. வாழ்க்கையிலே 21 வருஷம் பிறந்தா உடனே பார்த்து சீரியஸா ஒவ்வொரு நேரம் சட்டை பிடிச்சி அடிக்க வரான்டா அவன். ஓடியா? இப்படி பிடிச்சா தக்காளி போடு. போடா. நீ எப்ப போடுற? நீ போட்டத பார்த்து போற. என்ன கண்ணத்துல யாரோ போடா போட என்ன ஓட பண்ணிருக்க? போட்டா சட்டுக்கு வேலைய பிடிக்கணும். டேய் அம்மா ஆளை வச்சு அடிக்க வைக்க. இப்படி அடிக்கிறது போன் ஓட்ட. டேய் காலையில சம்பளம் தரவாங்க. எனக்கு கம்பெனி போ. நீ ஓஸ் போடல, நான் ஓஸ். உண்மையிலே லூசு குதிமைடா. நான் ஏவி உள்ளங்க அதுவா ஏவி வந்துருச்சு. MBS பார்த்தவங்க. அடிக்கிறாண்டி பெருத்த அவமானம்னே. ஆண்டுக்கு சாடா வெண்ணமே அவன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். காண்டா ஆண்டா ஆண்டா காண்டானே பாண்டானே. தம்பி நீங்க எது வேணா செய்ய, நான் கட்டுக்கல ஒரு அளவுக்கு. இடது கை லேசா கலக்குங்க.
சரி பாடி ஒன்றாங்கல்ல பாத்துக்கிறேன் இவனை ஏதாவது பதில ஏற்றுடு. ஏய் குஞ்சுதா பண்ணி முண்டை குஞ்சுதா பண்ணி முண்டையா ஏற்கனவே இருக்கு. நான் வேணா முடிச்சுக்கலாம். நிலத்தை வச்சு கீறி விட்டாங்க எரியுதுடா. வச்சு ஒரு அளவுதான் உனக்கு போய் விரக்திக்க விட்டுருவேன். ஆனா பக்கத்துல போமா நான் 100 முறை தர மாட்டேன். அப்ப நான் வாங்கி கொடுத்த காடை கக்கடி மயிர் மாடா அப்படி தம்பி மனவண்டா முட்டை எனக்கு போ. ஏய் என்ன தெரியல யானை கதை இருக்கு. இப்ப யானை கதை யானை வந்து மதம் கொண்ட யானை மாதிரி அடிச்சான்டா. ஒரு வய கட்டிடுறா மீன் அடிக்கிறான்டா. யாரோ நீ ஆள் வச்சு அடிச்சிருக்க. அப்படி 4 பேருக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு. உங்களை நாளைக்கு மேலூர்ல உங்களை வெறும் ரத்தாரி வாழப்படுத்த உங்களுக்கு எரியல. விஜி விஜி இப்பதானே நல்லா இருக்கு. ஒரு நாள் தான் எனக்கு இறக்கப்படுறேன். நீங்க எரியுதே நகத்துக்கு எரியுதுனா ஆமா வேணும்னா முண்டமா நிக்க சொல்லவா? ஏன்னா சித்தப்பேன் மயிரை புடுங்குறப்பேன். என் பொழுக பிடிக்கிறாம முதுகத்துல போய் மறி வண்டிய அதுக்காக இன்னொருத்த பொண்டாட்டியை போட்டு தடவிட்டு இருக்குமில்ல ப்ரோ. பேச தொட்டதுக்கு அந்த காண்டாமிருகம் தங்கு தங்குன்னு போட்டு அடிக்கிறான். இதே யானை நான் எலி இப்ப செய்யறத பாரு. ஆமா விஜய் ஆட்டணுமா? என்னையா நாடகம் பார்க்க வந்தியா ப்ளூப்ளிம் பார்க்க வந்தியா? என் அருகில் வா. என் தாய்மார்கள் பூரா இருக்கா. தம்பி எனக்கு இன்னொரு குணம் இருக்கு. ஒரே வெட்டு கருத்து இருக்கான். நானும் பண்ண விடுறேன். நான் கருத்து சும்மா இல்ல. என்னடா நாடகத்துக்கு நகைச்சுவை நடிகர் ரெவடியாடா விஜய். நீ இல்லைன்னா என் வீட்டு சிலிண்டர் என்ன ஆகும்? நான் சிலிண்டர் ஓட்ட பொழைச்சுக்கிறேன். இவன் தான் சில ஓசு போடணும்ல. நான் ஓசு போடலாம். நீ கலட்டுக்க ஆயிருக்கும். கருவ முடிச்ச ஒரு நாளைக்கு அத கலட்டுனே ஆயிருக்கும். போடா உன்னை வந்து உள்ள ஓட்ஸ் ரொம்ப நீளமா இருக்கும். ஆளுக்கு வளர்த்தி மாதிரி போட. நீங்க கலட்டவே இல்லை. நான் இப்ப அவுக்க மாட்டேன். காலைல 4 மணிக்கு தான் ஆகி வரும். என் அருகில் வா. இப்போ விஜய் ரொம்ப மயிர் பண்ணாத. மணியன் கிட்ட கேட்காம நான் வரமாட்டேன். எல்லாரும் சதி பண்றீங்களாடா நீ? அப்ப எல்லாரும் தலைக்கு 100 ரூபா போட்டு அவனை கொண்டு வந்துருக்கீங்களா? காமெடியா பண்ணா கம்பு கூட்டலாம் போட்டு அடிக்கிறாங்க. நீ தான் எல்லாத்தையும் அடிச்சிருக்க. ஒண்ணே அடிக்கிறாங்க. நல்லா தெரியலையா? அப்போ உங்க வீட்டுக்கு இவ்வளவு கூட்டு போ. இல்லையா அதெல்லாம் விஜய் விஜய் அவன் காலி பையமா. அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் 2 வித்துருவான். விஜய் உன்னை நான் அந்த பிறவியில என்ன செய்ய போறேன்? ஆனா எப்படியாச்சும் செஞ்சிருக்க. இப்படிப்பட்ட புள்ள இருக்கு. எந்த பிறவில செய்ய போறியா? இந்த பிறவில செய்யா செய்யா. நான் செய்யவா? ஓவரா ஹெட்மாஸ்டர் மாதிரி வந்தாங்க. கணக்கு வாத்தியா இருக்குமா இந்த மாதிரி அடிக்கிறாங்க. மிரட்டாம ரொமான்ஸா செய்யுங்கடா டேய். பக்கத்துல போ. என்ன டாட்டாச்சு? ஏய் டாட்டாச்சு மாடா ஏத்திட்டு போறேன். சரி 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 எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க இருங்க. நான் அவர் தள்ளுவார். விஜய் உனக்காக நான் எப்பயுமே 100 இட்லியோட நிற்பேன். அதுல ஊத்துற சட்னியோட நான் நிற்பேன். வெள்ளை சட்னி போட்டா தான் நல்லா இருக்கும். நான் ஊசி போயிருவேன். என்னது சட்னி? ஊசி போயிருவேன். ஊசி போனா நான் கவர்ல கட்டி வித்துருவேன். ஓப்பை நான் உனக்கு தொடையா இருப்பேன். அந்த தொடைக்குள்ள நான் சட்டியா இருப்பேன். அந்த சட்டியில நான் ஓட்டையா இருப்பேன். அந்த சட்டியில நான் மயிரா இருப்பேன். சாரி ராங் நம்பர். திஸ் இஸ் ஸ்போர்ட் நம்பர். எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? நானும் காதல பண்ண போறேன். தனியா போய் செவத்துல உண்மையிலே நீ கூட மாதிரி அடிக்கிறான். பாரு போயிங்க ப்ரோ. உருவே நினைய தப்பி உள்ள யான் இருக்கேன். கடிச்சு வச்சுற கீரி பிள்ளையோட வாயில மண்
நின்றுகிட்டே இருக்கா உன துப்பி உன சென்னை மாதிரி மொத்தம் அப்படியே நீ ஒரு தடவை வந்து செய்வியா? எப்படி தெரியுமா காதல் அதிசயமா சிரிச்சுக்கப்பா மயிறு கோவப்படாதீங்க. ஏன் இன்னைக்கு முகரம் இப்படி இருக்கு? வந்ததே நம்ம காலம் மிதிக்கிற மாதிரி இருக்கும் உனக்காக நல்ல காசு என் காலம் வீச்சுனா வருது. இன்னும் 10 நாளுக்கு நான் வர முடியாம போயிடும். அரையா நீ வேற தம்பி தம்பி நீ பேசாம நீ கர்ண கொலை பண்ணிரு. நீ கேமரா வாங்க கொடுத்து நீ மேல வா. அது வேற ஒட்டு 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 போட்டு விடணும். அலே பொட்டலாம் தான் போறேன் கூட வந்துடானடா அந்த கருத்திருப்பேன் அவன் வர்றது என்னமோ ஆலா பிளாக்கு கல்லு ஏத்துற மாதிரி கண்ணுல வாழ கண்ணுல வாழ ஒருத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில போல வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாம போட்டு வந்து பத்தர பூவில் வந்து எதுவும் காடு தர்மத்தனம் உனக்கு அப்படியே உடச்சியா இருக்குமே பால் குடம் போற மாதிரி போறீங்களா? இங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்க வாழ காப்பு கட்ட போறேன் கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில போட வந்ததென்ன சொல்லம்மா மாறாப்ப போட்டு வந்த ஏலே அவங்க என்னும் பண்ணிட்டு போறாங்க நீங்க வாசிக்கணும் ஏலே தடுக்கிறாங்களா தடுத்துட போறாடா அண்ணா இன்னொரு வாட்டி பண்ணுங்க மறுபடியும் பண்ண போறேன் தம்பி நீ கதவுல விட விட்டு வேடி நான் தள்ளி நின்னு சொன்னா என்ன சிறப்பாடி அப்படி சொல்ல மாட்டீங்களா அண்ணே வீரமணி ஒரு அளவுதான் பாட்டு என்ன பாட்டு கண்ணில பாலா ஒத்து கூலி ஒத்தெடுத்து ஒட்டு வச்சு கொள்வது பார்த்தா ஒன்று சுதிகிறது அடி ஆத்த மனசுகம் பாடுது சாத்துக்குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில கண்ணு முன்னாடி இருந்து அநியாயம் நடக்குது தட்டு கேட்க மாட்டியானே அது ஒரு குட்டி ஓட்டா வேட்டைக்கு ஒரு குட்டி எடுத்தானே இது வந்து பப்பி நாய் இது டாமி டாமி இல்ல முட்டை இதே சரணாய் பார்த்தா ஒண்ணு சுத்திடுது என் முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவு தம்பி வாங்குற அடுத்து அவனை பின்னாடி அர்த்தம் கிரி பிளேட மென்டியா மூஞ்சில துப்பா ஏய் கம்பெனி ஆசி மேலுள்ள பாசை மீதுள்ளங்கோ ஆகாரோ மீதுள்ள பாட சீசனம் படுதலாரோ முத்தி போச்சுமே பாட்டி பாட்டி போன போட்டு அனுப்புறோம் கள்ளழகர் கோவிலிட கண்ட இடத்த கள்ளச்சல் நீரில் வந்த நடை போன்றது இந்த நெஞ்சை அது எடை போன்றது ஒரு குடும்பத்து பொம்பளை என்ன வளர்க்க கௌசர் கலக்கிற குடும்பத்து மண்டி ஓட்டாதான் குடும்பத்து பொம்பளை எனக்கு இன்னைக்கு நேரம் செல்லப்பா இது எதுக்கப்பா நான் வேணா மாட்டி ப்ரோ தம்பி மாட்டி விடுறதே அறுக்கிற மாதிரி தான் பிடிக்கிற பாவனா அதுல ஒரு அளவுதான் வீம்புனே என்னடா எல்லாரும் மணிகண்டா நீ எந்த வண்டியில ஏறேன்னு பார்க்கலாம் மணிகண்டன் வீரமணி அவன் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கட்டியும் காணாம பயிர காணாம நான் தன்னால அவனை எப்படி போட்டுலன்னு பாத்துக்கிட்டு கள்ள கோவிலில் கண்டெடுத்த கள்ளச்சல்
ஜாமான்ல பேர் விட்ட அளவுக்கு வட்டியா ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப் அதை போய் அங்கிட்ட அட்டி வைக்க அங்க தள்ளி வச்சு போய் எனக்கு சௌரியமா இருக்கும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிட்டு கூப்பிடுவேன். ராசா ராசாத்தி உனக்காகத்தான் இந்த நீங்க ஜாமான் அள்ளிட்டு வீட்டுக்கு போங்க, எங்கனையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். என்ன அதிசயம் ரொம்ப பண்றேன். பின்னாடி சீமக்காரன் அந்த ஒரு வேலை தான் நான் பாக்குறேன். உன் காதல சொல்லு நான் எப்படி வரேன் சொல்லுவேன். அந்த கீரம் அடி வீடு